இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு நேர்மை. ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தோணுதா? ஆனா இது நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு சின்ன விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். சரி, கதைக்குள்ள போலாம். இங்க பாருங்க, ஒரு அப்பா அவரோட பையன் ரெஹான் 2 பேரும் ஜாலியா ஒரு போர்ட் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. விளையாட்டு சூடு பிடிக்குது. அப்போ திடீர்னு ரெஹான் ஒரே குஷியில கத்துறான், ஏ நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அவங்க அப்பா ஏய் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்றாரு. அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது ரெஹானோட வெற்றியில ஏதோ சரியில்லைன்னு. என்னவா இருக்கும்? அப்போ அவங்க அப்பா ரொம்ப அமைதியா ஆனா ஆணி அடிச்ச மாதிரி சொல்றாரு, நீ பண்ணதுக்கு பேரு என்ன தெரியுமா? மோசடி. பாத்தீங்களா, இங்க இருந்துதான் நம்மளோட முக்கியமான பாடம் ஸ்டார்ட் ஆகுது. உடனே ரெஹான் சொல்றான், அத்தா சும்மா ஒரு விளையாட்டு தானே இது, இதுக்கு எதுக்கு இவ்வளோ சீரியஸ் ஆகுறீங்க அப்படின்னு. ஆமா, நம்மில் பலரும் எப்படி தானே நினைப்போம். ஆனா இந்த சின்ன விஷயத்துல தான் ஒரு பெரிய பாடம் ஒளிஞ்சிருக்கு. இதுதான் இந்த மொத்த உரையாடலோட முக்கியமான பாயிண்ட். அப்பா என்ன சொல்றாருன்னா, மோசடிங்கிறது சின்னது பெருசுன்னுலாம் கிடையாது. மோசடி அது எப்பவுமே மோசடி தான். ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை இல்லையா? அடுத்து அப்பா சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியம். அவர் சொல்றாரு, இன்னைக்கு ஒரு விளையாட்டுல ஏமாத்துற, நாளைக்கு பரீட்சையில ஏமாத்துவ, அதற்கப்புறம் என்ன, வளர்ந்து பெரிய ஆளாகி தொழில்ல கூட ஏமாத்த ஆரம்பிச்சுடுவ. இது ஒரு சறுக்கு மரம் மாதிரி. ஒரு தடவை கால் வச்சுட்டா அதுக்கப்புறம் நேரா பாதாளத்துக்கு தான் போகணும். இது வெறும் ஒரு அப்பாவோட அட்வைஸ் மட்டும் இல்ல, இதையே ஒரு தெய்வீக எச்சரிக்கையோட அவங்க அப்பா கனெக்ட் பண்றாரு. அதாவது குர்ஆன் இந்த விஷயத்தை எவ்வளவு கடுமையா எச்சரிக்குதுன்னு பாருங்க. ஆமாங்க, இது வெறும் அப்பா மகனுக்கு சொல்ற அறிவுரை இல்ல, இது ஒரு தெய்வீக எச்சரிக்கை. அதனாலேயே இந்த வார்த்தைகள்ல ஒரு தனி கம்பீரம், ஒரு தனி தீவிரம் இருக்கு. இப்போ அவங்க அப்பா அந்த வசனத்தை ஓதி காட்டுறார். இந்த வார்த்தைகளோட ஒலி நம்ம மனசுக்குள்ள ஒரு விதமான மரியாதையையும் கவனத்தையும் கொண்டு வருது. இது சூரா அல் முதஃபிஃபின்ல இருந்து வர்ற முதல் வசனம். அப்போ இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? அல் முதஃபிஃபின்னா யாரு? அளவிலையும் சரி எடையிலையும் சரி ஏமாத்துறவங்களுக்கு கேடுதான் விளையும்னு குர்ஆன் ரொம்ப தெளிவா சொல்லுது. இது வெறும் கடையில பொருள் வாங்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையோட எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். சரி, ஒரு சின்ன ஏமாத்து இது ஒரு தனிப்பட்ட விஷயம்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இந்த ஒரு சின்ன நேர்மை இல்லாத குணம் எப்படி ஒரு பெரிய சமூகத்தையே பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சமூகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. தொழில்ல நடக்கிற மோசடி, பரீட்சையில நடக்கிற பிட்டு, ஊழல், அப்புறம் நாம கேட்கிற எத்தனையோ போலி வாக்குறுதிகள், இது எல்லாமே எங்கிருந்து வருது? அந்த சின்ன மோசடிங்கிற விஷயத்தோட வெவ்வேறு முகங்கள் தான் இது. சரி, இப்போ ஒரு கேள்வி. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணிவேர், அதாவது ரூட் காஸ் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். நேர்மை இல்லாத ஒரு மனசு. ஆமா, ஒரு தனி மனுஷனோட நேர்மை குறையும் போதுதான் அது சமூகத்தோட இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு அடித்தளமாவே மாறுது. அப்பா ஒரு அருமையான விஷயத்த சொல்றாரு. ஒருத்தன் நேர்மையா இருந்தா அவன் எங்க போனாலும் அவனை நம்புவாங்க. அவங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, அவனோட அந்த இன்டெகிரிட்டி, அதாவது அந்த மனசாட்சியோட நேர்மைக்கு கிடைக்கிற மரியாதை தனி. பணத்தை விட இது ரொம்பவே மதிப்பு வாய்ந்தது. ஓகே, இப்போ இந்த மொத்த பாடத்தோட மைய கருத்தை ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? அதை பார்க்கலாம். இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையான நேர்மைனா என்ன? யாரும் நம்மளை பார்க்கல, நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சோம் நம்ம உண்மையா நடந்துக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் இன்டெகிரிட்டி, அதுதான் உண்மையான உத்தம குணம். சரி, கதை இப்போ ஒரு முடிவுக்கு வருது. ரெஹான் பாடம் கத்துக்கிட்டான். ஆனா இந்த பாடம் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேக்குது. ரேஹானுக்கு தன் தப்பு புரிஞ்சிடுச்சு. சாரியத்தா, நான் ஏமாத்திருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த காயினை பழைய இடத்துக்கே வைக்கிறான். அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, குட், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முதல்ல நேர்மையா இருக்க கத்துக்கணும். இது ரேஹானுக்கு மட்டும் சொல்லப்பட்ட அட்வைஸ் இல்ல, நமக்கும் தான். இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கான கடைசி கேள்வி இதுதான். யாருமே பார்க்காத நேரத்துல நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற ஒரு சூழல்ல நீங்க நேர்மையா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நேர்மையான மனுஷனால ஒரு நல்ல சமூகத்தையே உருவாக்க முடியும். நன்றி.